ஹாய் ஒருவன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டே நைட் வீடியோ. ஸோ 11th எல்லோரும் பார்த்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th பயாலஜி இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், பிஸ்னஸ் மேக்ஸும் வந்துடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் வரும். ஓகேவா? ஸோ 12th CS கடைசி எக்ஸாம் கோட்டை விட்றாதீங்க, நல்ல மார்க் எடுக்கலாம். இதிலுக்கு 5 மார்க் படிச்சுன்னா 5மே எழுதலாம். ஒரு ரொம்ப டஃப்பாக கேட்டதை க்ரியேட்டிவ் கேட்டாங்கன்னா 4 5 மார்க் எழுதிடலாம். பட் 5 எழுதிடலாம். ஓகேவா? ஆனால் நான் ஒன்றே மட்டும் சொல்கிறேன், எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்காவது புரிஞ்சு படிச்சிங்கன்னா அந்த லாஸ்ட்டாக அதை 5 மார்க் ட்ரிக்கியாக ப்ரோக்ராம் கேட்டால் கூட எழுதிடலாம். சரி, கேட்க மாட்டாங்க. ஓகேவா? 2 மார்க் 3 மார்க்கும் வழி சொல்லியிருக்கேன். 16 லெசன் படிக்க முடியாதவங்களுக்கும் வழி சொல்லியிருக்கேன், 16 லெசன் படிக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எல்லாம் பண்ணினா 65 மார்க் எடுக்கலாம். கம்பல்சரிக்கும் சொல்கிறேன். ஓகேவா? கம்பல்சரிக்கு தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்ன அவுட்புட்டு அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோ. இந்த மஞ்சள் கலரில் போட்டது அதாவது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இந்த கொஷனில் கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 50 மார்க் போதும் அப்படின்னா 1 மார்க்கு, அப்புறம் ஒரு இந்த மஞ்சள் கலரில் போட்ட கொஷின்ஸ் எதுவுமே விடாத. இது நான் சொல்லிட்டா, மஞ்சள் கலரில் போட்ட கொஷின் படித்தா 4 எழுதிடலாம், 5 எழுதிடலாம், கஷ்டமாக கேட்டால் 4 எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க்கில் நான் ஒரு குறிப்பிட்ட லெசன் சொல்லியிருக்கேன், 11 லெசன் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் படித்தாலே 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதிடலாம். இல்லை 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதலாம். அவங்களுக்கு தான் 50ன்னு போட்டிருக்கேன் கம்பல்சரி இல்லாமல். மற்றபடி 65 மார்க் வைக்கிறது ஈஸி. ஓகேவா? வித்தோட்டை பேராமீட்டர் கம்ப்யூட்டர்லாம் ஓனாகவே எழுதிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சதை வச்சு எழுது. இன்டர்பேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கதை, ஃபெசிலிட்டி டேட்டா ஆப்ஷன் லிஸ்ட்டு பேர் ஈஸி, எல்இஜிபி மாடல்ஸ் ஈஸி, கேடஸ் ஆஃப் அல்காரிதம், லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட். லீனியர் சர்ச் பைனரி சர்ச் எல்லாம் என்னென்னு எழுதிட்டு சூடோ கூட அப்படியே கொஞ்சம் ஒரு 3 பாயிண்ட் எழுதிட்டு அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா மார்க் கொடுத்துருவான். அப்புறம் டயக்ராம் வந்து டயக்ராம், இன்புட் ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஃபங்க்ஷன், சின்ன ப்ரோக்ராம் எடுத்து படித்தா போ. டோக்கன் ஈஸி. சாப்டர் 6 ஃபார் லூப்பாவது பாரு, எல்எஃப் பார்த்துக்கோ, பட் ஃபார் லூப் நல்லா பார்த்துக்கோ. சாப்டர் 7 3மே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோ. சாப்டர் 8 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக வரும். இந்த பில்டின் ஃபங்க்ஷன் அதிக வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் இந்த 3மே பார்த்துருங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் பார்த்துக்கோ. இதில் செட் ஆப்ரேஷன் கண்டிப்பாக வரும். நெஸ்டட் டியூபிள் நல்லா படிக்கிறோம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 10 கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. சாப்டர் 11 ரிலேஷன் மேப்பிங், டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ், ரிலேஷன் அல்ஜீப்ரா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க, முடியாதும் வேண்டாம். SQL காம்பனன்ட்ஸ், எக்ஸல் CSV ஃபைல், டிஃப்ரெண்ட் மெத்தட் டு ரீட் எ ஃபைல். சாப்டர் 14 பைத்தான் C++ 3 மார்க்ல கேட்போம், 5 மார்க்ல கேட்போம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் கமாண்ட் செகண்ட் கொஸ்டின். சாப்டர் 15 எஸ்குலேட் ஸ்டெப் ஈஸி. சாப்டர் 16 பைப்ளாட், பட்டனு, பர்பஸ் 3மே ஈஸி, ஒன்றுமே கிடையாது. ஹிஸ்டோகிராம் பார் கிராஃபோட கீ ஃபியூச்சர்ஸ், அதாவது 5 பாயிண்ட் கீ டிஃப்ரென்ஸ் இருக்கும், 5 பாயிண்ட். தயவு செய்து இந்த கொஸ்டின் விட்டுட்டு போயிடாத, கன்ஃபார்மாக வரும். ஸோ இப்போ நான் சொன்னது படித்தாலே உங்களால் 4 எழுதலாம். நீங்கள் எல்லாமே நான் சொன்னது நான் 3 நாள் விட்டுருப்போம், அதையும் சேர்த்து படிச்சுன்னா 5 எழுதிடலாம். ட்விஸ்ட்டு பண்ணாங்கன்னா மட்டும்தான் 4, அந்த கடைசி அது கரெக்டாக எழுதுனீங்கன்னா 5 மார்க். ஓகேவா? ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சாப்டர் 1 2 3 4 6 8 9 10 16 15 14 இது எல்லாமே மொக்க லெசன்ஸ், எல்லாமே டீட்டெயிலே ஆன்சர் இருக்குது. டீட்டெயில் படித்தாலே நமக்கு 2 மார்க் 3 மார்க் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த சாப்டர்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் ஈஸியாகவே கோத்ரூ பண்ணிடலாம். நான் இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கனோ அந்த லெசனில் இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். இந்த லெசன்ஸ்லாம் நான் கொடுத்தது மட்டும் கோத்ரூ பண்ணிங்கன்னா 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதிடலாம். 5 கம்பல்சரியோடு சேர்த்து எழுதுனா இது ஃபுல்லாக படிங்க. ஓகேவா? சாப்டர் 1 2 மார்க் 3 மார்க் ஈஸி, சாப்டர் 2 ஈஸி, சாப்டர் 3 ஈஸி, சாப்டர் 4 ஈஸி. சாப்டர் 4 படிக்க முடியாதவங்க 3 மார்க் மட்டும்போது பாருங்கள். சாப்டர் 5 ஈஸி. சாப்டர் 6 படிக்க முடியாதவங்க 3 மார்க் மட்டும்போது பாருங்கள். கம்பல்சரின்னு போட்டிருப்பேன், ஏன்னா புக் பேக் கம்பல்சரியும் கேட்குறாங்க. புக் பேக்கில் அவுட்புட்டே சில டைம் கம்பல்சரியாக கேட்குறேன், தியரி கொஷினே கம்பல்சரியில் கேட்குறாங்க, அதெல்லாம் போட்டிருக்கேன். சாப்டர் 7 எழுதியிருக்கேன், 2மே படிங்க, இதில் கம்பல்சரி வரும். சாப்டர் 6 7 8 9 10 இதில் தான் கம்பல்சரி அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதில் நான் கம்பல்சரி புக் பேக்கில் என்ன வருங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் விட்டுறதெல்லாம் சின்ன கொஸ்டின் தான், பார்த்தாலே எழுதிடலாம். சாப்டர் 8 பார்த்துக்க, சாப்டர் 9 பார்த்துக்க, 10 பார்த்துக்க, இதெல்லாம் ஈஸி. 8 கொஸ்டின் ஆன்சர்ஸில் டீட்டெயிலில் ஆன்சர் இருக்கும். 9 அப்படி தான். 10 கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் படித்தா அதிலே எல்லாம் வந்துடும். 11th ஈஸி தான், தியரி தான், படிக்கலாம் வேணாம். 12 கம்மியாக கொடுத்துருக்கேன். 13th முடிஞ்சால் படிச்சுக்க, ஆனால் 14th படித்து தான் ஆகணும். தியரி ஈஸியாக இருக்கும். 16th 4 கொஷின் தான் இருக்குது, படிச்சுக்க. 15th 4 கொஷின் தான் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால் ஈஸியாகவே படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் பெருசாக உனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ உட்காந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நைட்டுக்குள்ளே முடிச்சிடலாம், அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்ப்யூட்டரில் 65 தாண்டி நீங்கள் எடுப்பீங்க நான் நம்புகிறேன். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஆதரிங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.